சங்கர் வயிற்றை பிடித்து கொண்டு 5 அடி தூரம் பறந்து சென்று விழுந்தான். சில நொடிகள் அவனால் மூச்சை விடவே முடியவில்லை. தரையில் சுருண்டு படுத்தபடியே வலியில் துடித்தான் அவன். அவன் கண்களில் தெரிந்த அதிர்ச்சியே அக்னி இப்படி கை நீட்டுவான் என்று அவன் சற்றும் எதிர்பார்க்கவில்லை என்பதை காட்டியது. வாசலில் நின்றிருந்த பனிமலரோ பயத்தில் உறைந்து போனாள். அவளது கைகள் இன்னும் நடுங்கிக் கொண்டிருந்தன. இதுவரை எத்தனை முறை சங்கரிடம் அடியும் உதையும் வாங்கியிருக்கிறாள். ஆனால் யாரும் அவனுக்கு எதிராக நின்றதில்லை. முதல் முறையாக அவனுக்கு எதிராக அக்னி நின்றிருந்தான். சங்கர் பற்களை கடித்தபடி மெதுவாக எழுந்தான். டேய், என்னை பற்றி தெரியாமல் என் மேலேயே கை வச்சிட்டல்ல, உன்னை நான் சும்மா விட மாட்டேன். இதுக்கு நீ பதில் சொல்லியே ஆகணும் என்று கத்தினான் அவன். அவனது குரலில் வலியை விட அவமானம்தான் அதிகமாக இருந்தது. அக்னியோ எந்த பதிலும் பேசவில்லை. அவன் பார்வை மட்டும் சங்கரின் மீது நிலையாக இருந்தது. அந்த பார்வையே சங்கருக்கு இன்னும் எரிச்சலை ஏற்படுத்தியது. இன்னும் ஒரு நொடி அங்கே நின்றால் மீண்டும் அடிவாங்க நேரிடும் என்று புரிந்ததால் வயிற்றை பிடித்தபடி வெளியே ஓடினான் அவன். சங்கர் சென்ற பிறகும் பனிமலர் அப்படியே நின்றிருந்தாள். அவளது விரல்கள் அவனது சட்டையை இறுக பற்றி கொண்டன. அவளின் உடம்பே நடுங்கிக் கொண்டிருந்தது. பனிமலர், அவன் போயிட்டான், கையை விடு என்று அக்னி சொன்னான். ஆனால் அவள் கேட்கவே இல்லை. இன்னும் இறுக்கமாக அவனை பற்றி கொண்டாள். அவளது கண்களிலிருந்து கண்ணீர் வழிந்து கொண்டே இருந்தது. அந்த அணைப்பில் காதல் இல்லை, பல வருட பயமும் வேதனையும் மட்டும்தான் இருந்தது. அக்னிக்கு எரிச்சல் அதிகரித்தது. ஏற்கனவே அவனது மனம் குழப்பத்தில் இருந்தது. ஒரு பக்கம் தன்னை ஏமாற்றி மறைத்து வைக்கப்பட்ட உண்மைகள், இன்னொரு பக்கம் திடீரென்று வந்து நின்ற கணவன், அதற்கும் மேலாக அவள் இப்படி தன்னை கட்டி அணைத்து கொண்டு நிற்பது. ஹேய், என்னை விடுன்னு சொல்கிறேன்ல என்று கத்தினான். பனிமலரோ இன்னும் விடவில்லை. அடுத்த நொடி அக்னி அவளை வலுக்கட்டாயமாக விலக்கினான். விலக்கிய வேகத்தில் அவனது கை உயர்ந்து அவளது கன்னத்தில் பழார் என்று விழுந்தது. அந்த அரை தந்த சத்தத்தில் பனிமலரே ஒரு நொடி தடுமாறினாள். கன்னத்தில் கை வைத்தபடி கண்கள் கலங்க அவனை பார்த்தாள். அவளுக்கு வலியை விட அந்த அறை கொடுத்த அதிர்ச்சிதான் அதிகமாக இருந்தது. அந்த நேரத்தில் குழந்தை பயந்து போய் உரக்க அழ ஆரம்பித்தது. இதுவரை நடந்த அனைத்தையும் புரியாமல் பார்த்து கொண்டிருந்த குழந்தை அந்த சத்தத்தில் கதற ஆரம்பித்தது. ச்ச என்று தலையை கோதிக்கொண்ட அக்னி வேகமாக குழந்தையை தூக்கி கொண்டான். அழாதடா, அழாத என்று சொல்லியபடி தொட்டிலில் படுக்க வைத்தான் அவன். சில நிமிடங்கள் தாளாட்டியதும் குழந்தை மெதுவாக அமைதியாகியது. அழுது அழுது சோர்ந்து போனது போல அப்படியே உறங்கி போனது. வீட்டில் மீண்டும் அமைதி நிலவியது. மெதுவாக நடந்து வந்து சோஃபாவில் அமர்ந்தாள் பனிமலர். அவளது கன்னம் இன்னும் சிவந்திருந்தது. தலை குனிந்தபடியே அமர்ந்திருந்தாள். அக்னி சில நொடிகள் அவளை பார்த்து கொண்டிருந்தான். பிறகு மெதுவாக அவளுக்கு எதிரே வந்து நின்றான். சொல்லுடி, நீ யாரு? அவள் நிமிரவில்லை. உனக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சுன்னா அதை ஏன் என்கிட்ட சொல்லலை? இப்போ ஒருத்தன் உன்னோட புருஷன் வந்து நிற்கிறானே, அதுக்கு என்ன சொல்ல போற? ஒவ்வொரு கேள்வியும் பனிமலரின் இதயத்தை கிழித்தது போல் இருந்தது. அழுது அழுது அவளது தொண்டை முழுவதும் வறண்டு போயிருந்தது. பேசுவதற்கே சிரமமாக இருந்தது. அவளது பார்வை தற்செயலாக சோஃபாவின் கீழே இருந்த ஒரு பாட்டிலின் மீது விழுந்தது. யோசிக்காமல் கையை நீட்டி அந்த பாட்டிலை எடுத்தாள். அவள் பாட்டிலை எடுக்கும் நொடியில்தான் அக்னியின் பார்வையும் அதில் விழுந்தது. முதலில் சாதாரணமாக பார்த்தவன் அடுத்த நொடியே புருவத்தை சுருக்கினான். அந்த பாட்டில் சில நாட்களுக்கு முன்பு ருத்ரனின் பாக்கெட்டிலிருந்து தவறி விழுந்த பாட்டில். அதே பாட்டில், அதே நிறம், அதே லேபிள். பனிமலர், இரு என்று அவன் பதறியபடி சொன்னான். ஆனால் அதற்குள் பனிமலர் மூடியை திறந்துவிட்டாள். மடமடவென குடிக்க ஆரம்பித்தாள். ஏய் குடிக்காத என்று அக்னி கத்தினான். ஆனால் தாமதமாகிவிட்டது. அவன் அருகே வருவதற்குள் முழு பாட்டிலையும் அவள் காலி செய்து முடித்திருந்தாள். அவளுக்கோ இன்னும் எதுவும் புரியவில்லை. ஆனால் அக்னியின் முகத்தில் பதற்றம் நொடிக்கு நொடி அதிகரித்து கொண்டே இருந்தது. அந்த பாட்டிலில் இருந்தது வெறும் ஜூஸ் இல்லை என்ற சந்தேகம் அவனுக்குள் மீண்டும் உயிர் பெற்றிருந்தது. பனிமலரோ முழு பாட்டிலையும் மடமடவென குடித்து முடித்துவிட்டு ஒரு பெருமூச்சு விட்டாள். அழுது அழுது வறண்டு போயிருந்த தொண்டைக்கு அது இதமாக இருந்தது போல கண்களை மூடி சில நொடிகள் அமர்ந்திருந்தாள். அக்னியோ
தலையில் கை வைத்தபடி அவளையே பார்த்து கொண்டிருந்தான். ஐயையோ, போச்சு போச்சு என்று மனதிற்குள் புலம்பிக் கொண்டான். அந்த பாட்டில் என்னவென்று அவனுக்கே சரியாக தெரியாது. ஆனால் அது சாதாரண ஜூஸ் இல்லை என்பது மட்டும் நன்றாக தெரியும். ருத்ரன் மாதிரி ஒரு ஆள் ஜூஸ் பாட்டிலை பாக்கெட்டில் வைத்துக்கொண்டு சுற்ற மாட்டான். சில நிமிடங்கள் அமைதியாக இருந்த பனிமலர் திடீரென்று நிமிர்ந்து பார்த்தாள். ஹே அக்னி, இது என்ன ஜூஸு, இவ்வளோ டேஸ்டாக இருக்கு என்று உண்மையான ஆச்சரியத்தோடு கேட்டாள் அவள். அக்னி ஒரு நொடி அவளை பார்த்தான். அடுத்த நொடி நெற்றியில் அடித்து கொண்டான். அது எப்படிம்மா எல்லாரும் முழுசா குடிச்சு முடிச்சுக்கிட்டே கேட்குறீங்க, அது ஆரம்பத்திலேயே கேட்கக்கூடாதா என்று கடுப்பாக கேட்டான் அவன். டே அக்னி, கேட்டா கேட்டதுக்கு மட்டும் பதில சொல்லுடா என்று அவள் கையை நீட்டினாள். அவள் பேசிய விதத்தில் ஏதோ மாற்றம் இருந்தது. இவ்வளவு நாளாக பயந்து பயந்து பேசிக்கொண்டிருந்த பெண் இப்படி ஒருமையில் பேசுவதை பார்த்து அக்னியே சந்தேகமாகத்தான் அவளை பார்த்தான். என்னடி என்று உருவம் சுருக்கினான் அவன். என்ன, அக்னின்னு பேர் வச்சா நீ என்ன பெரிய இவனா என்று கேட்டவள் அவனை மேலிருந்து கீழ்வரை ஒரு பார்வை பார்த்தாள். அக்னி கண்களை சிமிட்டினான். இப்போது அவன் காதுகள் சரியாக கேட்டதா என்று கூட அவனுக்கு சந்தேகம் வந்தது. உனக்கென்ன பெரிய நெருப்புன்னு நினைப்பா என்று கேட்டவள் தானே சிரிக்க ஆரம்பித்தாள். ஏப்ப பாரு, முகத்தை ஓர்றன்னு தூக்கி வச்சுக்கிட்டு சுத்துற. அக்னிக்கு மெதுவாக இரத்த அழுத்தம் ஏற ஆரம்பித்தது. பனி என்று எச்சரிக்கும் குரலில் அழைத்தான். ஒய் மேன், ஆல்வேஸ் கால் மீ பன்னி பன்னி. யூ நோ மை நேம் இஸ் வெரி பியூட்டிஃபுல். பனி மலர். சே, பனி மலர். ஏய், ஓவரா பேசாத, குறைஞ்சிடுவேன் பார்த்துக்க. என்னது, நீ என்னை அறைய போறியா? பிஞ்சு போன செப்பல் லெதர் மாதிரி மூஞ்ச வச்சுக்கிட்டு என்னம்மா சீன் போடுற சொன்னவள் சோஃபாவில் பின்னால் சாய்ந்து கொண்டு சிரித்தாள். அக்னி அப்படியே உறைந்து நின்றான். வாழ்க்கையில் பல பேர் அவனை திட்டியிருக்கிறார்கள், பல பேர் சண்டை போட்டிருக்கிறார்கள். ஆனால் அவன் முகத்தை செப்பல் லெதருடன் ஒப்பிட்ட முதல் மனிதர் பனிமலர்தான். டேய் என்று மீண்டும் தொடங்கினாள் அவள். என்னைக்காவது உன்னோட முகத்தை நீ கண்ணாடியில் பார்த்துருக்கியாடா? அக்னி மெதுவாக கண்களை மூடினான். இது கனவா நனவா என்று கூட அவனுக்கு புரியவில்லை. நிமிடங்களுக்கு முன்பு சங்கரிடமிருந்து காப்பாற்றுங்க என்று அவன் சட்டையை பிடித்து அழுத பெண் இப்போது அவனது முக அமைப்பை விமர்சனம் செய்து கொண்டிருந்தாள். ஏதோ பாவம், கொஞ்சம் கலராக இருக்குன்னு பார்த்தா ஓவரா சீன் போடுற என்று முடித்தவள் தானே சொன்னதை நினைத்து வயிறு குலுங்க சிரிக்க ஆரம்பித்தாள். அக்னியோ அவளை பார்த்தபடியே நின்றான். கோபப்படுவதா, அதிர்ச்சி அடைவதா, சிரிப்பதா அல்லது அழுவதா என்று கூட அவனுக்கு புரியவில்லை. ஒரே ஒரு விஷயம் மட்டும் தெளிவாக புரிந்தது. இந்த நாள் அவனுக்கு அவ்வளவு எளிதாக முடியப் போவதில்லை என்று. வேகமாக சோஃபாவிலிருந்து எழுந்த பனிமலர் 2 அடிகள் கூட எடுத்து வைக்க முடியாமல் தடுமாறினாள். உலகமே சுழல்வது போல தோன்ற உடல் முன்னோக்கி சரிய போனது. ஏய் பார்த்து என்று பதறிய அக்னி வேகமாக கையை நீட்டி அவளை தாங்கி கொண்டான். அவளோ எந்த தயக்கமும் இல்லாமல் அவன் மேல் சாய்ந்து நின்றாள். அவளது கண்கள் பாதியாக மூடியிருந்தன. முகத்தில் ஒரு விதமான மயக்கம் தெரிந்தது. பனிமலர், நீ குடிச்சிருக்கடி, அமைதியாயிரு என்று அக்னி பல்லை கடித்தபடி சொன்னான். உடனே அவள் முகத்தை சுருக்கி கொண்டாள். ஆனால் ஜூஸ் தானே குடித்தேன், ஏன் உங்கள் ஊரில் ஜூஸ் குடிக்கிறது குத்தமா என்று உண்மையாகவே சந்தேகம் கேட்பது போல கேட்டாள். அதை கேட்ட அக்னி நெற்றியில் கை வைத்து கொண்டான். சில நிமிடங்களுக்கு முன்பு சங்கர் வந்து வீட்டையே தலைகீழாக மாற்றிவிட்டு சென்றிருந்தான். இப்போது இவள் வேறு ஒரு பிரச்சனையாக மாறிக்கொண்டிருக்கிறாள். சமநிலையை பிடிக்க முடியாமல் அவள் அவன் தோள்களை பிடித்து கொண்டாள். நெற்றியில் அசைந்து கொண்டிருந்த அவனுடைய கூந்தலை குழந்தை போல விரல்களால் ஒதுக்கிவிட்டவள் சில நொடிகள் அவனையே உற்று பார்த்தாள். அவளது பார்வை வித்தியாசமாக இருந்தது. முதல் முறையாக அவள் பயமில்லாமல் தயக்கமில்லாமல் அவனை பார்த்து கொண்டிருந்தாள். அக்னிக்கே சங்கடமாக இருந்தது. மெதுவாக அவனது தோள்களை இன்னும் இறுக்கமாக பிடித்து கொண்டவள் அவன் முகத்திற்கு நேரே நெருங்கினாள். அவளது மூச்சுக்காற்று முகத்தில் படும் அளவிற்கு நெருங்கி வந்ததால் அக்னி தன்னிச்சையாக பின்னால் நகர முயன்றான். ஆனால் அவள் விடவில்லை. சார் என்று ரகசியம் பேசுவது போல அழைத்தாள். என்ன என்று எரிச்சலாக கேட்டான் அக்னி.
வெள்ளை காண்டாமிருகம் பார்த்துருக்கீங்களா சார் என்று திடீரென்று கேட்டாள். அந்த கேள்வியில் அக்னி ஒரு நொடி புரியாமல் நின்றான். உடனே பனிமலர் மிகவும் முக்கியமான விஷயத்தை கண்டுபிடித்தது போல தலையாட்டினாள். நானும் பார்த்ததில்லை சார் என்றவள் மீண்டும் அவன் முகத்தை ஆராய்ந்து பார்த்தாள். ஆனா என்று இழுத்தவள் அவன் மூக்கை விரலால் சுட்டிக்காட்டினாள். பிறகு கட்டை விரலால் மூக்கை மேல் நோக்கி இழுத்தாள். இன்னைக்கு தான் முதல்ல இவ்வளோ பக்கத்தில் வெள்ளை காண்டாமிருகத்தை பார்க்குறேன் என்றவள் ஒரு நொடி சீரியஸாக முகத்தை வைத்திருந்தாள். அடுத்த நொடியே பயங்கரமாக இருக்கு சார் என்று சொல்லிவிட்டு தானே விழுந்து விழுந்து சிரிக்க ஆரம்பித்தாள். அவளது சிரிப்புக்கு அழவே இல்லை. சோஃபாவில் சரிந்து அமர்ந்தவள் வயிற்றை பிடித்து கொண்டு சிரித்தாள். கண்களில் கண்ணீர் வரும் அளவிற்கு சிரித்தாள். அக்னியோ அப்படியே நின்று அவளை பார்த்து கொண்டிருந்தான். அவனை காண்டாமிருகத்துடன் ஒப்பிட்டு அதையும் நேருக்கு நேர் சொல்லி சிரித்த முதல் மனிதர் பனிமலர்தான். இன்னைக்கு கோபப்படுவதா, அதிர்ச்சி அடைவதா, அழுவதா அல்லது சிரிப்பதா என்று கூட புரியவில்லை. கடவுளே என்று தலையை தூக்கி பார்த்தான் அவன். சங்கரை சமாளித்தது கூட ஈஸியாக இருந்துச்சு, இந்த பொண்ணு எப்படி சமாளிக்கிறது என்று மனதிற்குள் புலம்பினான் அவன். ஆனால் அதையெல்லாம் அறியாத பனிமலரோ இன்னும் சிரித்து கொண்டே இருந்தாள். அவளுக்கு இப்போது உலகிலேயே மிகவும் வேடிக்கையான விஷயம் அக்னியின் முகம்தான் என்று தோன்றியது.